இங்கே கல்யாணம் பழையாறு சுட்டுக்கு ஷாருவாக்கு அது தேங்காய் போச்சு ஒரு ஆட்டுற பொருள் ஷாருவாக்கு அது என்ன விளையாடுறதுக்கு அப்படி வர நீங்க சரி 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 அப்படி இல்லைங்க நான் என்ன சொன்னாண்டா இப்போ நீங்கள் அங்கே ஒன்றே செய்கிறத எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கேட் வந்து நாங்கள் பார்க்கணும் சரியா பார்த்து சொல்லணும் கோடைக்குள்ள இந்த ஆட்டங்கள் ஆடக்கூடாது ஆட்டத்தை பார்த்து இந்த ஒரு பார் 20 கிலோங்கோ அந்த 18 அடி பார் 20 கிலோ சரியோ இதுக்குள்ள கொஞ்சம் இப்ப நோமலா இப்ப நீங்க எத்தனை கிலோ நான் அன்றைக்கு அண்ணாண்ட பிறந்தால் போனது அதுக்கு முதல்ல கணவர்கிட்ட பிறந்தா போனா அதெல்லாம் ஜாதிக்கு ஞாபகம் இல்லை ஆனா வளர்கிட்ட பிறந்தாலும் இப்ப கணவனால ஞாபகம் வச்சு ஒரு மாசத்துக்கிட்டே ஞாபகம் கவியா இங்க வாடா கல்யாண கத்தரிக்காய் வரைக்கும் இது அவியல்ல போச்சு அது என்னடி இது மஞ்சள் போட்டாச்சே மஞ்சள் போட்டாச்சே இவள்கிட்ட சாந்திட்ட கல்யாணத்துக்கு காட்ட கொடுக்க அனுப்பிவிட்டு அவள் என்ன செய்வா தெரியுமோ வடிவா வந்து வயிறு ஆற சாப்பிட்டுட்டு போங்க எத்தனை பேரும் பாங்கோ தயவு செய்து இந்த மொய்கி மட்டும் கொண்டு வந்து விடாங்க செல்ல குட்டியல் விளையாடுறத பார்த்தா ஒரு ஆசிராப்பா மேல இருந்து சின்ன இதையாவது கல்யாணத்துக்கு இடையில முடிச்சு தெரியல என்ன நீர்வளம்ல நடக்கிற ஜெயில் பிரச்சனைக்கு வர ஆமிக்காரமாய் கிடையாது கடும் பேரேதாப்பா இது கடும் பேரை போடுறாங்க சிந்தைக்கு சும்மா காலமே இந்த மினக்கட்டன்னு சொல்றோம் இது இப்படி வளையமா போட்டு இதை உள்ள வளைச்செடுத்து எல்லாம் தேய்ச்சு ஆட்டம் தான் வெல்கம் டான்ஸ் அப்ப நீங்க யோசிக்கணும் எல்லாத்தையும் முடிச்சாதான் விட்டு அணிக்கலாம் அண்டை காலையில வந்து அடுத்த நாள் தான் போறான் சித்தப்பா டவுட் வந்து ஓடியா இதோட வணக்கம் வணக்கம் என்ன உலகம் போகேஷ போடும் முதல்ல டவுட் கிளியர் இல்ல 2 பிளாக் தான் வேலை செய்யும் இல்லையா பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா சித்தப்பா முடிஞ்சு போட்டுருவாங்க கட்டக்கூடிய தோதான சாமான் எடுங்கோவன் இதுலயே சுத்தி காட்டினா நிக்கும் செலோ டேப்பா ஓ லேசில வியாது ஆயிட்டாப்பா அப்புறம் ஈரி எப்போ ஸ்டார்ட் பண்றோமோ அடுக்கிறதுக்கு அதுதான் சத்தம் கும்பம் ரைட் இது என்னண்டா இதுக்கு கேட் ஒன்று வருது ஆமா பிரேம் வருது அடிக்கிற பாக்ஸ் வந்து சின்ன நூல் பெருசாக வந்து இங்க பிரேம் பெரிய இல்லை அப்ப இதுக்கும் பாக்ஸ் போடும் நீங்க அதுக்கும் இதே மாதிரி பிரேமம் போடும் இதுக்கும் கேட்டை போட்டு வேணும்டா ஒட்டி விடுங்க ஓப்பன் பண்ணலாம் அப்படி அல்லாட்டி ஓப்பன் பண்ண விட்டாலும் ஓகே தான் அதை நான் லாக் பண்ணி விடுவோம் அப்படியே அதை லாக் பண்ணிவிடுவோம் ஒன்றை பிளங்குவோம் ஒன்றை பிள்ளைங்க ஏன் சொல்லலாம் அதான் நானும் கேட்க வந்தேன் ஏன்னா இங்கால ஒரு சைஸ் இங்க ஒரு சைஸ் அடிவிடாது அப்ப 2 கேட் மாதிரி போட்டு 2 கேட் மாதிரி போடுங்க ஒன்று லோக்கல் இருக்கட்டும் 1 லோக்கல் இருக்கட்டும் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நடுவில் பார்னி நடுவில் அது ஒன்று தாங்க மற்ற எல்லாம் கிளியர் ஆகிட்டு இவ்வளோ தான் இல்லை இதுதான் மெயின் கேட்கல அந்த டிசைன் பிழைச்சிடும் வேறுறாங்க அப்படிதான் இருக்கு ஒன்றை லாக் பண்ணி வைப்பாங்க ஒன்றை யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இதை செஞ்சு விடும் இது இப்போ எப்படித்தானே இப்போ வந்து எங்களுக்கு டபுள் கேட்டாக இருக்க போகுது வந்து ஆனால் வாகனம் வந்தால் உடப்பு ஆனால் ஓட்டம் பிழைச்சிருந்தா நீங்கள் எங்கே இருந்தால் விட மாட்டாங்க இல்லை ஓட்டம் பிழைக்கா தெரியும் இந்த ஓட்டத்துக்கு வாட்டம்ன்றதை விட மேலே மயிலை வச்சே ஓட வச்சாங்க எது ஓடு கேட்டுக்கு மேலே மயிலை போட்டியே ஓட வச்சாங்க மயில் வச்சா ஓடும் அது கொஞ்சம் இறக்கைகள் வண்டி குறுக்க ஓடும் மயிலை வச்சு ஓட வச்சது இது நீட்டாக ஓடும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை நாங்கள் ஓடுவோம் இப்போ உங்களோட வேலை என்ன சுணக்கம் முடிஞ்சோ கேட்டு இல்லை இருக்கு இதை நடுவான முடிச்சா சரி ரெண்டு பால் இதை வாயினா வேலை செய்யறாள் தானே அவரை மாதிரி இல்லை தானே கேட்டுகளுக்கு எல்லாம் செய்வேன் அவரை மாதிரி இல்லை தானே கேட்டுகளுக்கு எல்லாம் செய்யும் மற்ற வேலையில் ஏறி மேலே என்றால் லைட் இல்லாட்டி செய்ய மாட்டேன் எங்களுக்கு இரவு வேலை வர்றது முக்கியம் தேவை
அதான் நாள் என்ன கடனா வீட்டுல செய்வோம் மாட்டா இரவும் செய்து விடியத்தான் வேலைக்கு எழும்பி இது எழும்பினோடனே என்ன வாங்கப்போ இது வீடு இல்லாம இல்ல அங்க என்றால் ஏன் இங்க படுக்கிறாரு அங்க என்றால் எழும்பின உடனே இந்த வர்றதுக்கு வாகனங்களை எதிர்பார்க்காமல் முகங்கல்வாமே வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அப்படி இல்லைங்க, நான் என்ன சொன்னாண்டா இப்போ நீங்கள் அங்கே கொண்டே செய்கிறத எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கேட் வந்து நாங்கள் பார்க்கணும், சரியா பார்த்து சொல்லணும் வந்து அதுக்கு தான் அது சரிமா. என்னென்னா அவன் வேலை விடிய வேலைக்கு ஒளிம்பி ஒட்ட வலிக்கிட்டுவான். இங்கே நாங்கள் 8 மணி மட்டும் பார்த்தோம் நீங்கள் தேவையில்லைன்னு. இப்போ இன்னும் ஒரு சிக்கல், இது கீழே மேலே வரும், இந்த அது மேலான் இது மேல் துண்டா, அது மேலே ஓடும், இது கீழே பீல் வரும் சில்லு. இங்க இதான் கீழே, இதான் பார்வோலம். இங்க வெளியில இருந்து பார்வோலம் இது மதிலுக்கு மேல தெரிய போதும். இந்த இது துண்டு நாங்க இந்த கேட்டு மதில் உயரமோ நீங்க மதில் அப்ப கேட்டாங்களே 7 அடி கிட்ட பெரும், அது 7 அடி வராது, மதில் 6 அடி வரும். 6 அடி மதிலுக்கு மேல இந்த காது தெரியக்கூடாது, அசிங்கமா இல்ல இருக்கு. அப்படி இல்லாட்டி என்ன ஒரு சிஸ்டம் இருக்கு. இது டக்கிலான இது என்னதுக்காண்டிங்க இது விடுறது, இதுங்க அதுக்கு சப்போர்ட் இருக்குங்க. இது இந்த உதைப்பு தாங்கிறது தான் இந்த வி மாதிரி எதுண்ட உதைப்பு தாங்கிறது. இந்த இதுதான் ஓடைக்குள்ள இந்த ஆட்டங்கள் ஆடக்கூடாது. ஆடுறத பார்த்து இல்லை ஓடைக்கு அப்படித்தான் ஆடுறது, ஆடக்கூடாதுன்னு வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இஞ்ச கட் பண்ணி மூடிட்டாத இதே விய இஞ்ச வச்சு விடுவோம். இங்கே விடத்தை வச்சு விய இஞ்ச போட்டு பின்னுக்கு உள்ளால போட்டு விடுவோம். அங்கே தூண்ல இன்னும் ஒரு சோரோட ஒன்று வரும். இல்ல இது உயரத்தை ஓடு கேட்ல பிரச்சனை இருக்குது. இந்த ஓடு கேட்டு சரியா ஃபிட் பண்ணாம மிஸ் ஆகி விழுமெண்டா குழந்தை பிள்ளையோட செத்து இருக்கு தெரியுமா. இது இப்ப மதுரைக்கு மேல சரி பண்ணால் இதை கீழே மாத்தி விடுவோம். மாத்திட்டு உள்ளால அங்க சிவர்ல ஒரு பார் பூட்டி விட்டோம்டா ஒர்க் சாரம் ஓடினா அதுக்குள்ள இவர் கொழுவி பிடிச்சி ஓடிக்கின்றது. எனக்கு இது விலங்கியல் இந்த சிஸ்டம் ஞாபகம் இல்லாம கிடக்குது. அணுவிட்ட இருக்கிற மாதிரி அது கொஞ்சம் சின்ன கேட்டனால சின்ன உடையதுக்கெல்லாம் பெருசுதான் போட்டுவோம். அப்படி இல்லைன்னா உள்ளு என்ன பேரமாக நினைக்கிறேன் இந்த கேட் தனியே தூக்கவே இல்லை. நான் டக்கில் நிற்கு ஒரு டச் 50 தாங்குமா இழுத்தா தாங்க ஏறுண்டா தாங்க 50 என்ன 70 நிற்கிறேன் இழுக்கிறதுல. எத்தனை கிலோ வரும் இது மொத்தம்? இது மொத்தம் என்ன நிறுத்துப்பா என்ன ஏற்ற இருக்குல்ல கிட்டத்தட்ட எத்தனை வரும்? ஒரு இது வெயிட் கூட ஒரு 1000 கிலோ வரும். 1000 கிலோ வரும். என்ன அப்போது நாங்கள் 4 பார் எடுக்கவே 80 கிலோ உண்டோம். என்ன இந்த 4 வரேன் இது வந்து நீங்கள் 1000 கிலோ வரான்னு சொல்றீங்களோ? 1000 வரும். அப்போ எவ்வளோ வரும்? நீங்கள் 1000 ஒரு 250-300 கிலோ வரும். என்ன கேட்குறீங்க? நாங்கள் குறைஞ்ச ஒரு 500 பேர் இல்லையா? இந்த ஒரு பார் 20 கிலோங்கோ. அந்த 18 அடி பார் 20 கிலோ சரியோ? இதுக்குள்ள கொஞ்சம் இப்ப நார்மலா இப்ப நீங்க எத்தனை கிலோ? நான் கிலோ இல்ல எனக்கு கொஞ்சம் இப்படி கூச்சம் அதுக்கு தான் நான் கை இப்படி போய் நீ இப்படி தூக்கி பாரு. இல்ல இல்ல அதான் தூக்கி பாரு. இல்ல தூக்கி நான் விழுந்துருவேன். நீங்க யோசிக்க நான் நான் ஒரு கிணத்தை சொல்லு, ஒரு கிணத்தை சொல்லு. ஐயோ ஐயோ உளுத்தி போடக்கூடாது தயவு செய்து. ஐயோ கூட இல்ல 90 இல்ல இப்போ ஒரு 98 100 தூக்குறேன். பஞ்சு பத்தி தூக்குற மாதிரி எல்லாம் கல்யாண கொண்டாட்டங்களா? நீங்க ஒரு 74 கிலோ கட்டுமடி அடி கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூட சரியா சரி அடி சரி சரியா தெரியும். சும்மா அப்படிதான் வயிறு குறைஞ்சா சரி. கல்யாணம் பழைய சுட்டுக்கு சாரி வைக்காது தேங்காய் பூத்து ஒரு ஆட்டுற போடுவோம். தேங்காய் பூ சரி. என்ன இதுக்கு பிரேமோ பிரேமோ கொஞ்சம் ஓடுங்க பிரேம். அப்பதான் உங்க பேலன்ஸ் பண்ணி வடிவா வரும். சாரி வைக்காது என்ன விளையாடுறதுக்கு பைத்தம் விளையாடுறதுக்கோ எனக்குண்டா 20 புட்டு வைக்குமா போல. வேற புட்டு வைக்கிறீங்களா? எங்கடைய சர்மியக்கா புட்டு புரியாது.
அவ இல்ல அவ என்ன செய்வான்னா வந்து எல்லாருக்கும் சமைக்க சொல்லி போட்டு ஆள் மாறிடுவா. ஆனா வந்து கை வச்சாண்டா அவிச்சு போட்டு ஆள் அவிச்சு போட்டு தான் போடுவா. அது அடுத்த அடே என்ன விளக்கம்டா நாளைக்கு வளரலாங்கிட்ட பிறந்த நாளா? அப்ப பிறந்த நாள் என்றால் அந்த இப்ப உண்மையா இப்ப நான் இப்ப சூழ்நிலையை விட்டுட்டு விளத்திடாது. அப்ப போகணும்னு சொன்னால் இப்படி செஞ்சேன் என்னடா சாந்தினி வந்து போய் அதை செஞ்சு இவெல்லாம் வீடியோ செய்ய போறாள். மற்றது அபிதான் வீடியோ எடுக்க போறாங்க. இப்போ 2 பேரும் நாங்கள் வசதி விட்டானு இடம் வந்து நாங்கள் லொக்கேஷன் சொல்லிக்கொண்டே இருப்போம். நீ வந்து அச்சுவேலியில இறங்கி அங்கால வந்து தம்பால சந்தியில இருந்து ஆட்டோ எடுத்தா அச்சுவேலியில இருந்து ஆட்டோ எடுத்து நீ தம்பால சந்தி அதை போய் போட்டு விடுங்களேன். அது இன்னும் ஈஸி தானே. போட்டு விடுங்களா நாங்கள் அப்பில போட்டு விடுவோம். நீங்க யூ ஹேவ் டு பே. நோ ஐ டோன்ட். Why should I pay for you? நான் யாருக்கா போறேன்? என்ன எனக்காண்டியா போறேன். சரி அப்ப அதுல எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பிக்னிக் போயிட்டு பஸ்ல போயிட்டு குறிச்சியில காலையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரிஸ்க் தானே. எனக்கு என்ன அன்றைக்கு அண்ணாண்ட பிறந்தாள் போனது அதுக்கு முதல்ல கணவர்கிட்ட பிறந்தா போனா அதெல்லாம் ஜாதிக்கு ஞாபகம் இல்லை. ஆனா வளர்கிட்ட பிறந்தாலும் இப்ப கனநாள ஞாபகம் வச்சு 1 மாசத்துக்கிட்டே ஞாபகம் என்ன காரணம்னு தெரியாது. அது தெரியா நீ வீடியோ சொல்லு. எனக்கு ஹோல் அடிச்சபடியால் இன்னைக்கு வந்தது நம்பர் மீதிக்கு உங்கள்கிட்ட ஆள்ற வளராங்க வீடியோலாம் பாக்குறான். எனக்கும் அந்த ஆங்களை வந்து பிடிக்கும். ஆனா இருந்தாலும் நாளைய நாள் வந்து அவரை சந்தோஷப்படுத்தும். அதான் நாளைய ஸ்பெஷலு. நாடு உங்களுடைய கல்யாணத்துக்குலாம் சொல்லிட்டியது. இன்றைக்கு நாங்கள் அந்த பணியெல்லாம் முடிச்சிட்டியல என்ன? ஓகே எல்லாம் முடிஞ்சு 1 கிலோ அப்படி இருக்குது. கொஞ்சம் சொல்ல ஒவ்வொரு செட்டா முடிச்சு செட்டா முடிச்சு கொண்டு வரேன். ஓகே வெரி குட். அப்ப உங்களுக்கு சொல்லணும் அப்ப எது அப்படி என்னன்னு சொன்னா நாளை அனுத வந்து எனக்கு இதுலயே பதில தந்தா நல்லா இருக்கும். என்னடா ஷாருக்காக நாளைக்கு பிறந்த நாள் உண்டா? கதை மூட்ல இல்ல இங்க பாருங்க, கதை கேட்டா கதைக்கு மதிப்பு கொடுப்போம். பிறந்த நாள் அவங்க அவரு பிறந்த நாள் வளராங்களுக்கு. அப்ப என்ன செய்ய போறீங்க? அதான் நான் சொன்னேன் நாளை குழப்பாண்டு. நான் சொன்னான் கேட்டு வேலையோட கிடக்கு ஆளை குழப்பாங்க உண்டு. அவரு திருப்பி ஒரு கேள்விலாம் இல்லை பசுலாம் போட்டுது. இவர் என்ன செய்யறாரு 2 பார்த்து நினைக்கிறேன். உண்மையா அப்ப அதுக்காண்டி தான் நிக்கிறீங்க. அப்ப நான் நிக்கிறேன் நீங்க போட்டோம் கேள்வி கொடுது வராதா? இந்த ஐடியா சொல்லி தந்தது சந்திரபோஸ். குட்டி கவியா செஞ்சு கல்யாண கத்தரிக்கா பொரிப்போம். இது அவியல்ல பொரிச்சு அது என்னடி இது? மஞ்சள் போட்டாச்சே அடியால பருப்பு வருதுப்பா. சாம்பார் உருளைக்கிழங்கு வரும் பாருங்க. உருளைக்கிழங்கு வரும் பாருங்க. என்ன சாமான் தண்ணியா இல்லையா? இது தண்ணிக்கு அவிய போட்டுக்கூடாது. சாம்பார் எண்ணெய்க்கு போட்டா அவியா? எண்ணெய்க்கு போட்டா சாம்பார் பொரிஞ்சிடும். ஆமா இதுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பருப்பு தண்ணி உப்பு எல்லாம் கிடக்கும். அப்ப புட்டு போதியா சாந்தினிய பாக்குறாள். என்னண்டா கறி இது நானும் கத்தரிக்காய் இல்ல சின்ன வெட்டிக்கிற யார் வெட்டினது? அது சாம்பார் வெட்டுது. இப்ப வெட்டுகள்லயும் பல விதம் இருக்கு. சாம்பார் வெட்டு, பொரியல் வெட்டு, கறி வெட்டு, வதக்கல் வெட்டுன்னு நிறைய வெட்டுகள் இருக்கு. இது வந்து சாம்பார் வெட்டு. தெரியுமா இந்த வெட்டுகள்? இது ஆட்ட வெட்டுன்னு சொல்லுங்க. இது ஆட்ட வெட்டுன்னு சொல்லுங்க. இது எத்தனை வா வெட்டு? எல்லாம் கலவல்
எல்லாம் கலவல். அப்ப இப்படி வந்து இப்ப இஞ்சால சாம்பார் உலகம் நடந்துட்டு இருக்குது. அப்படி வாரு நீங்க. சரி 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 சரி. இப்ப நாங்கள் இப்ப கத்தரிக்காயில ஒரே இடத்த விடக்கூடாது, ஏன்னா ஒரே இடத்த விட்டா கூட அவிஞ்சிடும். அதனால இப்படி ஆட்டி அடியிட மாத்திடுவோம் கத்தரிக்காய். வீடியோ எடுக்க மட்டுமா பரவாயில்ல, எடுக்க மட்டும் கையில் எடுக்காங்க ஊத்திய கை பாய் ஆகணும். அதான் ஆண்டுங்க. ஏன் இதுக்கு உப்பு பேன் போடுவான்? இது உப்பு சேர்க்கல. இது கத்தரிக்காய் அவிஞ்ச தண்ணி தானே வருது. இல்ல உப்பு மஞ்சள் எல்லாம் இன்னும் போடல விளாட. அப்ப இந்த கறிக்கு பொறுப்பா ஒருத்தர் நிக்கிறாள். அனுஷாக்கா இங்க ஆனா இது குறுக்கையும் வச்சு மறைக்கணும், இல்லாட்டி இந்த கேஸ் கண்டவாட்டுக்காட சரியா அவரோட ஹீட் பிடியா தெரியுமோ. ஒரு வார் தீ கொண்டு வார் வருது. ஆனா ஆடியா ஒதுக்கிதுராப்பா. ஒதுக்கியும் ஒரு டிசைன் ஆகுறாங்க பூ போல. ஒரு கணக்கா கொஞ்சம் கொஞ்சம் செய்து தடுக்கும் தான் இல்லையா? இது அவியல் மட்டும்தான், மிளகாய் ஒன்றும் போடல. குடிவுரல் முடிஞ்சு பால் காய்ச்சியாச்சா நான் கிச்சனுக்கே சமைக்கலாம் கிடக்கும். வேலையை முடிக்க அப்படியா ரெண்டோட சரி என்ன உலகம். நாளையோட சரி இருந்தாலும் பெரிய சமையல் சமைக்கலாம். சும்மா தேத்தண்ணி வைக்கலாம், ஒரு 1/4 கிலோ பருப்பு காய்ச்சலாம், கண்டவாட்டுக்கு காய்ச்சலாம். சித்தப்பாவை காணாத நெஞ்சு எங்க உங்களுக்கு சாப்பிட்றதுல மட்டும்தான் நோக்கம், செம்புல மட்டும்தான் நோக்க மாட்டேன். அக்னி வந்து ஆள் வந்து இப்ப இது ஒரு 30 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணதா அங்க போயிருக்கா மொட்டை மாடல. இனி ஒரு 3 வாரம் கழிச்சு வருவானுங்க. இது அதான் காத்து முடிஞ்சா சிக்கல்றாப்பா. ஒரு அடக்கமா இருந்தா அந்த சமையலும் குடிக்க முடியும். போட்டா பிடிக்கும். அந்த இங்க நான் எடுத்துக்கோ, அந்த மிக்சி எங்க ஆட்ட கொடுத்தேன் அம்மா 45,000 ரூபா. அது 50 45 40 என்ன மிக்சியோ? அம்மா சுந்தர். ஏனென்றால் சரியா முறையில பாவச்சு போட்டு அப்படியே கழுவி வச்சிருவோம்டாப்பா. இன்னும் வில்லடாப்பா. 7,000 மட்டும் 15,000 ரூபா நினைச்சு போனா அங்க 40,000 50,000 ரூபா மிக்சி. அதோ திடீரென்று விலையேறையில இப்ப நோமலாவே விலையேறி கொண்டு வந்தது. மற்ற கொஞ்சம் நல்ல மிக்சி, 4 கப் ஜூஸ் கப்பும் சேர்த்து, மற்ற கலரும் கருப்பும் பள்ளி கலரும் நல்ல பிரீத்தி இந்த மிக்சி. இது என்ன என்ன பருப்பு என்ன இது போடுறான், தூள் போடுறானு உங்களை நம்பி விட்டு திணிக்கல. அதில் வாழ கொதிக்குது என்னன்னு தெரியா உலகம். அவியட்டு புதுக்க 2-3 முட்டையை அடிச்சு ஊத்துனா என்னையும் அதானே முட்டை ஆம்லெட் மாதிரி மேலால அப்படியே கவர் பண்ணி விட்டுரும். இல்லையா முட்டை கறி வைக்கிறேன். முட்டை கறி சொப்பின்ல வட்டி போட்டு அது ஒரு வித்தியாசம் சமைச்சு எடுப்பாங்க. வட்டி எடுப்பாங்க சொப்பின்ல அடி போட்டு. அது ஒரு வித்தியாசம். அது குழம்பு வைப்பாங்க, பன்னீர் கறி சமைச்சு முட்டை சாணி அப்படியே அடிச்சு ஊத்தி சாந்தினியே அப்பாவோட முத்தலையன் ஆல்டை பர்த்டே விட்டு போயிட்டு யாரு அப்பா. அப்பா இப்ப என்ன 5,000 ரூபா காசு பண்ணிட்டு ஒரு பர்த்டே விட்ட போயிட்டு வரான். அவன் சொல்லிட்டு போன பர்த்டேக்கு அப்பா சொல்றான் அவன் கல்யாணம் அதான் கீ பர்த்டே. அவன் சொல்லிட்டு போனது பர்த்டேக்கு, அப்பா சொல்லிட்டு போனா அப்புண்ட கல்யாணம் போட்டு வரான். ஒன்று காய்கள் ஆள்டு அப்பா அவ்வளவு வேலைக்கே கொண்டு நீ நம்மட கல்யாணத்துக்கு கார்டு கொடுத்து போட்டு வரேன். அந்த ஆள் வந்து என்னென்றால் இப்ப 6,000 ரூபா ஒன்று சொல்லிட்டா அந்த இடத்துல சமூகம் அழைச்சிட்டு வரணும். அப்பா சொன்னா வந்து அது என்னண்டு இப்ப எங்களோட நிகழ்வுக்கு சொன்னா அவங்க வரவானும் இல்லை அடி பிரச்சனை விடுங்க உண்டு. இந்த பேக்க காய கொண்டாங்க அது பண்ணிட்டு போகுது. இப்போ எடுத்து கொடுத்து விட்டாது காசு. முந்தி தானே 1000 500 போடுறது. இப்ப அப்படி இல்லை, குறைஞ்ச ஒரு 3000 தான் போடும். எங்கட பொறுத்த வரைக்கும் ஒரே போக்குத்தாலேயே வரத்துக்கு ஒன்றும் செஞ்சே இல்லையே.
அதான் எல்லாத்தையும் சரி. ஆனா இதுவுமே இல்லைன்னு நாங்கெல்லாம் சில இடத்துல என்ன சொல்றோம், அன்புடன் அழைக்கிறார் நோக்கிட்டு இவள்கிட்ட சாந்திட்ட கல்யாணத்துக்கு காட்டை கொடுக்க அனுப்பிவிட்டு அவள் என்ன செய்வாள் தெரியுமோ, வடிவா வந்து வயிறு ஆற சாப்பிட்டுட்டு போங்கோ, எத்தனை பேரும் பாங்கோ, தயவு செய்து இந்த மொய்கி மட்டும் கொண்டு வந்து விடாங்க. ஏன்னா கல்யாணம் எனக்கு தானே, எனக்குன்னா என்ன சொல்றது, இங்கே பார்த்து வாங்கோ ஆக்கள் பெருசா தெரியும் தானே சாப்பாடு கொஞ்சம் அப்படியும் இப்படியும். நாங்க சொல்ல மாட்டோம். மற்றது எம்பளப்பு போலும் நல்ல பெரிய எம்பளப்பு போல வேண்டியாங்கன்னு சொல்றது. இவனுக்கு இன்னொரு வேலை கொடுங்க வேண்டிய அதையே ஆட்டிக்கொண்டு நிற்கிறான் முடிச்சு. ஆனா என்ன போதும் கேஸ் அணியாம போகுது இவடுத்து அடைக்கிறண்டால் இந்த அது சும்மா அன்பு சண்டையல், அது சின்ன ஆக்கள்ற சண்டையல், அது அப்படியே பேசா விட்டுறணும். பெரியாக்க தலையிட்டம் தலையிட்டா புல. ஓகே, அங்கட வேலையெல்லாம் அடுத்த ஒரு பாகம் இது. இது கும்பி வா அண்ணே, டச் பண்ணியாச்சோ இங்க என்னண்டால் ஒரு கேள்வி. இதை வந்து இப்போ இதில் இந்த மெல்லிசை வச்சு மேலே உருண்டையை வச்சீங்களோ, இந்த உருண்டையை ஸ்ட்ரைட்டாக இதில் வச்சுருந்தா இன்னும் பிளப்பல்லோ. ஓ, நான் யோசித்தேன் வடிவுக்காக தான் அப்படி செஞ்சுருக்கீங்க, ஆனால் பிளப்போ அது அப்படியே நீங்கள் முக்கால் இஞ்சி முக்கால் அறையில எல்லாம் போடுறீங்களே, இது ஓகேன்றீங்களோ? இதுலேயும் ஒரு கால் வருமேண்ணே. கட் பண்ணி போட்டீங்களா? கட் பண்ணி போட்டீங்களா இப்போ? அதான் ஏண்டால் அப்படி எந்த வடிவிடா பின்ன 2 இஞ்சி இல்ல இது. இதையாவது கல்யாணத்துக்கு முடிச்சு தெரியல. டேய், நாளைக்கு ஆள் முடிச்சுதான் கை கழுவுறன்னு சொல்லி சாப்பிடவே. உண்மையாவே? ஓ, அது மட்டும் பிரதமா? நான் சொன்னேன் கொஞ்சம் சோடாண்டா குடிங்க கொண்டு, அதுக்கு மாட்டேன்னா நினைக்கிறார். ஓ, யாருக்கு நீங்கள் மூடிடுவீங்க அந்த தான் முழுக்க பாக்குறது. அரைக்கிற எங்களை போயிடாங்களாப்பா. டே, இந்த ஒட்டு இருக்கல தம்பி, இந்த வெல்டிங் ஒட்டு கேஸ் கண்ணுக்கு பட்டா சரி ஒரு லோட்டு பெருக்கன் மண் பறிச்ச மாதிரி இருக்கும். ஏன் மோட்டே கோடுவான் இங்க நின்றல செய்யப்படுறீங்க இல்ல கதை அதுக்குள்ளே பிழைச்சி போச்சு. கவிதார் நாளைக்கு முடிச்சு தாரண்டு ஓட்டு இப்போ ஒட்டுறம்பேங்க மோட்டே கோடிலான்னு விட்டுவார். அண்ணா இப்படித்தானே எல்லாரையும் நான் பெருமையா சொல்றது. ஒரு நிமிஷமாயில கதை மாறி போட்டுது. ஏன் போறீங்களோ நின்றுதான் செய்ய போறீங்க? போறீங்களா? நாளைக்கு முடிச்சு தர உங்களுக்கு எத்தனை போறீங்க? எத்தனை அங்க ஊரு போறீங்களா? அநியாயமே இல்லையே போய் பாருறது. எந்த ஊர்? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையா? என்ன 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 ரொட்ஸோ ரொட்ஸு கிடக்குதான் தம்பி. இது வெல்டிங் மிஷினும் வச்சு அந்த கேஸும் வச்சு ரொட்ஸா விட்டுறடாப்பா. இது கடும்பேலடா, இரும்பு மாதிரி இல்ல, வெள்ளி இரும்பு. இது இந்த கேஸ் வச்சு சாமான என்னன்றா ஏத்துன மேலே வேற ஒட்டைக்குள்ள வேற எப்படி காட்டா. சரியா? இங்க ஆள் பார் ஆளை பார்க்க சந்திரன் இல்ல நீர்வளம்ல நடக்கிற ஜெயில் பிரச்சனைக்கு வர ஆமிக்காரமா கிடையாது. அந்த கந்தல் கேஸ் அடிக்க மூடிக்கொண்டு நிப்பான். உப்பான வரையல் நான் அடிக்கிறேன் டோஜ, நீ நிப்பாடு கிட்ட போங்க. புது ஒட்டைக வளைக்க மாட்டா, அதான் இழுத்து பிடிக்கிறது. அம்மா சுண்டல் அப்படியே அடங்குது பாத்தியா? பாக்கலா பாய். ஓ, என்ன போறாங்கிறப்ப கடும் பேராப்பா.
சில்வர் வந்து ஒரு வடிவு தான். வேலை செய்கிறாக செஞ்சு அதை ஒழுங்கா போலீஸ் பண்ணி எடுத்தேன். ஆனால் எனக்கு அந்த மேலுக்கு அந்த 4 வாரமாக கொட்டி போட்டு போலீஸ் கொண்டு போட்டு தான் நெருக்கமாக வார் போட்டால் நல்ல தெரியுமா கொஞ்சம் சிக்கலாம். விட ஒரு காலம் பூந்து விழுந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதான் சொன்னான். இதை முடிச்சோண்டு செய்வான் சொல்லக்கூடே. ஓய் நான் மேலே வரேன் ப்ரோ. அண்ணா இந்த ஒட்டுற இந்த வெளிச்சமோ இல்லாட்டி கேஸோ பிரச்சனை. வெளிச்சம் ஊற்றுமா? ஐயோ நான் பார்த்து போட்டேன்டா. அப்போ ஆனால் சாடியார் புகை ஒன்று வருது என்ன. ஆனால் இருந்தாலும் என்ன பொறுத்தவரை இந்த கேஸ் தானேன்னா கண்ணுக்கு போனால் சிக்கலாம். ஓ வெளிச்சம் தான் பிரச்சனை. பார்த்து நான் அப்படித்தான்டா அங்கே முழங்காவில்லை பார்த்து எனக்கு கொஞ்சம் எப்போ நான் பட்ட பாடு. இதை முடிஞ்சாதான் ஒரு வீடு முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுதான் செல்ல குட்டியல் விளையாடுறத பார்த்தா ஒரு ஆசிராப்பா மேல இருந்து சின்ன. அதுதான் மலிங்காவா? நான் நினச்சது இது கொஞ்சம் டிலே ஆகுமெண்டு பரவாயில்ல. இதுவும் செஞ்சாச்சா நான் கண்ணாடி போடத்தான் கொஞ்சம் சொன்னாங்க. அதுதான் பரவாயில்ல. கண்ணாடி போடலையும் இந்த நெருக்கம் போட்டு பார் ஓடினாலே கொஞ்சம் முழு ஒதுக்கின கண்ணாடி அப்புறம் பார்க்கலாம். அதான் ஏன்னா நெருக்கம் போட்டுட்டு பார் ஓடினாலே இந்த ரயிலிங் முடிஞ்ச மாதிரி கண்ணாடி அப்புறம் ஃபினிஷிங் தானே. இதே மாதிரி வார்த்தையில் எத்தனை கட்டு போட்டோம். நீங்கள் நாளைக்கெல்லாம் முடிச்சு தாரண்ட. ஓ இல்லைடா தப்பித்தான் சாயிரானாப்பா அவன் சாஞ்சவனும் அப்போ நிற்க கூடாது, சும்மா தொட்டு விட்டு கிடக்காது. போயிருப்பா தப்பி களவுகள் அப்படி பிடிக்கிறது பார்த்தியா பக்கண்டு. நானங்கே இந்த மாவுல வச்சு போட்டு வந்து ஆட்டை மிதிச்சேண்டா இல்லையேண்டு வாங்க, ஆட்டை உடைச்சேண்டா இல்லையேண்டு வாங்க. இப்போ கண்ணுக்குன்னால பார்த்தியே போயிருப்பா தப்பிது அப்படியே. எடுக்கியாப்பா கேமரா நீ எப்படி நின்றாண்டு? நீங்கள் நாளைக்கெல்லாம் முடிச்சு தாரண்ட அவன் சொல்ல அன்றைக்கு முப்படி தான் சொல்லிட்டு போனீங்களா. என்ன அவசர வேலையும் செஞ்சீங்களோ? ஓ அவருக்கு அண்டு வேதான் சிக்கல்ரா போய். ஓ நான் பட்டேன் அதான் ரெண்டு அப்புவா அழாமலே கண்ணீர் வரும் பார்க்குற ஆளாம். அளவு பிள்ளைச்சா படம் முடிஞ்சு தானே. இப்போ அந்த விட்டுருக்க அளவு கொஞ்சம் கூட குறைஞ்சா சத்தியாது. என்னென்னு செட் பண்ண வட்டி பட்டி இந்த பார சொல்ல எடுக்க தெரியல இப்படிதான் பழக புரிய இல்லைங்க. அதான் அட இது கடும் வேலை பாடுறாங்க. சிந்தைக்கு சும்மா காலமே இந்த மினக்கட்டன்னு சொல்கிறோம். இது இப்படி வளையமா போட்டு இதை உள்ள வளைச்சி எடுத்தெல்லாம் தேய்ச்சி அப்புறம் செஞ்சு இது பொக்ஸ் வரல. இது வெட்டினா மேலே ஓட்டே இல்லை, அந்த ஓட்டைக்கு பட்டம் வச்சு ஒட்டி அதை பொலிஷ் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே இது ஜாயின் பண்ணி எனக்கு தான் ஃபுல்லா கடைஞ்சிக்கல். இது என்ன கலட்டுறீங்களா? என்ன விளக்கிட போறீங்களா? என்னப்பா இப்பதான் சந்தோஷமா காய்ச்சோன்னா ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க? இப்ப அதுதான் சொல்ல போவான்டா சொல்லி இல்லையா இவ்வளவு கரிச்சப்பட்டு. ஓ அண்ணே எல்லாம் நாங்கள் ஒரு நாளும் குறை கதைக்கிறீர்கள். என்ன சும்மா பெம்பலா கதை மொழியா வேளாறுகிட்ட குறையில கதைக்கிறீர்கள் ஒரு நாள். ஆனால் என்ன சொன்னா நல்ல மாதிரி இல்லைன்னு சொல்லி 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 அப்புறம் வேலையை எடுத்து செஞ்சுட்டு போவாங்க. கடைசியில் எங்கட வேலையை முடிக்க விட்டுருவாங்க. அதான் உள்ள கவலை. மற்றபடி ஒன்றும் இல்லை, நாளைக்கு வாங்க. என்ன அவசரம் தெரியும் தான்.
ஆனா நேற்று அங்க 2 வேலை செஞ்சீங்களா 10-15 இல்லையா அங்க சேர்ச்சில அன்றைக்கு இங்க இருந்தீங்களா கன நேரம் 10-15 அப்ப நேத்து விடிய நேத்துக்கு வாங்க ஓ இல்ல இதை நான் பூட்டி விடுறேன் எனக்கு கலட்டுறீங்க மழை பெய்யுமா மழை பெய்யுமா சொல்லிக்கொண்டு இல்லை தானே வாடா மேல் சரியா அண்ணா இந்த கதவை லொக் பண்ணி போட்டு போங்க லாலே 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 ஃபினிஷிங் வேலையில் கட்டும் வேலையா இது எந்த மாவுட்டா இது இதெல்லாம் கொண்டு வந்து ஏற்றினேன் என்னடா எல்லாம் ஏற்றி இது வழியே உடைச்சி போடுவாங்க எல்லாம் மழை பார்த்தா எடுத்து கொடுக்குறோம்டாப்பா இந்த ஆள் நான் நினைக்கிறேன் நாங்கள் இரவு சாமத்தில் படுத்தா அப்புறம் வீட்டை கொண்டு போறியா உங்களை எல்லாம் கீழே அந்த அவங்கள சொன்ன மாவுலையோ இல்ல நீங்க எடுத்த மாவு சரி ஸ்கிரீனுக்கு எடுத்த மாவு சரி நாங்கள் அந்த அதை கணக்குல போடல தெரியுமா அந்த புருவம் போட்டோம் இல்ல அதுக்கு எடுத்து தெரியுமா நான் இப்போ காணாத கேட்டு எனக்கு அடிக்கிறதா இங்கிருந்து அங்கிருந்து அடிக்கிறது அடிச்ச உடனே இப்போ உங்க ஒரு அடிக்கிறாங்க அடிக்கணும் அடிக்கலாம் எத்தனை கேட்டு எத்தனை மாவு வேணும் 4 மாவு எடுத்தீங்கன்னா ஒரு படி எடுத்துக்கலாம் ஒரு பட்டியா அந்த ஏன் இப்போ அந்த வயிட்டு ஏற்றிக்கு வந்து அதில் வச்சுக்கிறாங்க வெள்ளையை ஏற்றிக்கு வந்து அதில் வச்சுக்கிறாங்க அது இப்போ வைக்கிறேன் நான் அதை எப்பயும் வச்சுன்னா நெத்தி மட்டும் மாலை அடிக்குது அந்த நெத்தி மட்டும் மாலை அடிக்க சொல்லி அடிக்க ஒன்று படிக்கிட்டு தான் இந்த லைட் இந்த மாதிரி இதே திருப்பி உடைஞ்சிருக்கு மாவு இது பழசு அடிக்கிற அந்த எடுத்துனா இல்லை போகிறதுக்கு எடுத்தா நீங்கள் இது வேண்டாம் ஓகே ஓகே அடுத்த பட்டிகளே மாவு உடைஞ்சு வந்ததா இந்த பட்டிக்கு புதுசாக வந்த மாவுளுக்கு நீங்கள் மூடி உடைஞ்சாங்க 2 அது பட்டிக்கு உடைஞ்சிதான் இப்படி நீங்கள் எடுத்தாங்க வச்சு உடைச்சிப்பிய பட்டி உடஞ்சி அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் உடஞ்சினா சிப்பு 100 ரூபா உடையில பார்க்க தெரியும் அது பொட்டிக்கு வந்து மூளை உடஞ்சிட்டு பார்க்குறது மற்ற என்ன இப்போ அந்த ஃபுல் பாடி மாவு கருப்பு கிடாக்கோ அதுக்கு தேவை இல்லை என்ன பேர் இதுக்கு தேவை அதை அடிச்சு 1.5 பாதி கிட்ட மிஞ்சும் 1.5 பாதி கிட்ட 1.5 பாதி வச்சு ஒன்றும் செய்யலாம் அது அவனுக்கு யாருக்கு இந்த தொட்டிக்காரனுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்போ அவனுக்கு 16 மாவுல எடுத்து கொடுப்போமா எதுக்கு தொட்டிக்கு தொட்டிக்கு பூந்தொட்டிக்கு தொட்டிக்கு எதுக்கு அடிக்க போறானா நெத்தி மட்டும் மேல் நெத்தி மட்டும் அதுக்கே புல் தொடி நோசிங் அடிக்கிறா இந்த மாதிரி ஒட்ட போடுறாமோ சைட் மாவுல இல்லை அப்போ மேல் மாவுல மட்டும் ஒட்ட போடுறான் அதுக்கு என்ன நோசிங்க அது என்ன சொல்லி சொன்னேன் அடிக்க சும்மா யோசிங்கோ கீழ் மாவுல ஒட்டி மேல் மாவுல ஒட்டணும்னு நோசிங் அடிச்சா வடி வேற கீழ் மாவுல ஒட்டாமல் மேல் மாவுல ஒட்டி நோசிங் அடிச்சு என்ன பியூச்சு நம்மள என்ன வேலை முடிஞ்சிடும் வேலைக்கு நோசிங் அடிக்காட்டி அப்படி ஒன்று மினக்கடும் நோசிங் அடிச்சு மினக்கடும் நாங்கள் இதில் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறோம் வெஜ்ஜி காட்டுறோம் சரி இதுக்கு தானே ஒட்ட போறீங்க அங்கே இந்த வைங்களேன் சின்ன கணத்துல ஒட்டுவீங்க இப்போ இதை ஒட்ட போறீங்க இதுக்கு பாருங்க இப்படி வைக்கிறதுக்கும் இதை கணக்கு பண்ண இதை பாருங்க இப்படி வச்சு மட்டத்துக்கு போட்டு விட்டால் படி வேற இந்த மட்டத்துக்கு போட்டுட்டு நீங்கள் இதுக்கு நோசிங் அடிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இஞ்சி ஒரு மாவுல ஒன்று விட்டுனா தானே வடி வேற ஆனால் உண்டு இப்போ நோசிங் வச்சு மேலில் சொட்டு தெரிய நல்லா இருக்குண்ணே நோசிங் செஞ்சு விட நல்லா இருக்குண்ணே சரி ஏதோ அவங்க செய்யட்டும் ஏன் இந்த ஜன்னலை திறந்துடாக்கு பயர் வேற வழியா இந்த ஜன்னல் தான் வயர் இங்கே கருணான் இங்கே இதோ இருக்கா முடிச்சா அவங்க கண்ணாடி கதவை போட்டிருக்கான் கருணான்னு நாளைக்குண்டே நான் பெண்டுக்கு எங்கே போகிறீங்க இன்றைக்கு ஏன் ஆஃப் பண்ணுறீங்க ஒன் பண்ணி வச்சிருங்க ஒன்று நான் இப்போ தான் வம்பலா மேலே நீங்கள் நிற்பீங்க சரி இந்த பிள்ளைக்கு அந்த காட்டு பட்டி நாளை பழுது அணைஞ்சு அடிக்கிறோம் எத்தனை பிள்ளைக்கு இந்த கார்ட்போர்ட் பட்டி பிள்ளை தாங்க 5ஆம் ஆண்டு எடுத்து கொடுக்குதான் சேர்ந்து போகிறீங்களோ கார்ட்போர்ட் பட்டி கரெக்டாக எடுத்துன்னு ஹலோ அந்த காஃபி நாட்டை கொடுங்க ஒரு கப்போனே கைனாவோட என்ன கொண்டு வச்சுனீங்கள் என்ன வாங்கி வச்சுனீங்கள் கார்ட்போர்ட் பெட்டியோ மட்டையோ
എന്തുകൊണ്ട് ஓ மால் மட்டும் கிடாக்கோ எத்தனை வேணும் என்னத்துக்கு ஓ அதுக்கு பெட்டி தான் நினைக்கிறேன் இந்த மாவுள் மட்டும் பெலம் இல்லை அது வந்து கொஞ்சம் வந்து என்னன்னு சொல்றது பெலம் இல்லாதது அப்போ ஹார்ட்வேர் பெட்டி எடுத்துட்டு வரேன் ஹார்ட்வேர் பெட்டி அந்த மட்டை சரியா இருக்குமா ஒன்று காணும் தானே என்ன சரி சரி என்ன பழுது நாளைக்கு அப்படியே பெட்டியை கொண்டு அங்கே செய்கிறதோ கூட செஞ்சு கொண்டு போகணும் அப்பா வேற நேரஞ்சில்ல போகுது இப்போ அப்பா என்ன செய்ய இல்லை முன் கடையில் ஒரு ஹார்ட்வேர் பெட்டி வேண்டியதா பொடியா அனுப்பி ஹலோ நீங்க போய் எப்போ நீ செய்யுது அப்பா வேற நேரஞ்சில் செல்லமா தானே பாப்பா போகிறோம் அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் 100 மணி இதுக்கு பார்த்தாலும் 2 மாதம் செல்லும் அப்புறம் அங்கே போ இங்கே 8 அப்பா வேற 10:30 செல்லும் உங்க 10:11 மணி செல்லும் முடியாது நாளை செய்யலாமண்டா பொறுங்க டீச்சர் பேச மாட்டாவே டீச்சர் பேச யோசிக்க புதன்கிழமையோ மாணவர் மன்றமோ அது பள்ளிக்கும் போனா தான் அவ்வளோ சரி சரியா தமிழ் மன்றம் அவ பொட்டியை கொண்டு வரணும் ஆ இது லெவலுமோ ஆ சரியா அப்படி சரி அப்படி விளையாட்டு பார்த்தீங்களா ஃபுட்டுன்னு லெவலுமா கதி என்று வேற அந்த புட்டுண்ட வரையும் செய்யறது என்னத்தால இந்த ஆள் செய்த வேலையால வர காசால அதை யோசிக்க டக்கண்டு வாங்க புட்டுண்டே வருமா இது இப்ப கடைசியா காய்ச்சது வைஃப் மாணவர் மன்ற கதை காய்ச்சது வந்து புள்ள கடைசியா டெவல் கதை காய்ச்சது வந்து மனசி ஆளே நோடுன்னு வந்தியே மனசின் கையால புட்டுண்டே விழும் சாப்பிடணும் சீமந்தம் முடிஞ்சிடும் மாவல் இஸ்கடியும் முடிஞ்சிடும் நாளைக்கு நான் விடிய வந்து செய்வேன் இதை வட்டி இதுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கேன் நீங்க எனக்கு என்ன செய்யணும் மாவளும் கேலிபொக்ஷம் எடுத்து வந்தீங்கன்னா மேல சீமந்தம் எடுத்து சரிதானே நாளைக்கு அந்த வேலையை பார்க்கறது அது முக்கியமான வேலையப்பா கீழ் வேலையப்பா சரியா இது சரி சரி எனக்கு இப்ப இதுவும் முக்கியம்தான் இது இன்னொரு பெயிண்ட் வரலாம் பண்ணலாம் இந்த பெயிண்ட் வரலாம் பண்ணலாம் இனி பெயிண்ட் வராது மேல தூக்கம் பண்ணி இது என்ன வேலைடா ஒரு வேலை இல்ல ஸ்கேடில அடிச்சு விட்டா அவங்க கொஞ்சம் வேலையில உரையில அப்படியே ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரலாம் என்ன அண்ணா இங்க அதுல ஒரு 2 கர்டன் பீஸ் ஒரு 1.5 கர்டன் பீஸ் கரெக்டா தான் எனக்கு தேவை அந்த மாவுல பத்தி போடுறேன் இது இருந்தா அன்னைக்கு அந்த மாவுல ஒரு மாவுல நான் வெட்டி போட்டுறேன் இப்போ அது இல்லை பிரச்சனை என்னென்றால் நீங்கள் இப்போ ஆள் முந்திய மாதிரி இல்லையே இப்போ தொப்பி விட்டப்ப பிரட்டை விட்டீங்க நான் இப்போ ஒரு கதைக்கு வேலை செய்யறதுக்கு சாமானும் தோதா வேற ஒன்று பண்ணேன் ஏன் இல்லையே கீழுக்கு டிசைன் அந்த அது சும்மா வேலை நினைக்கிறீங்களோ எது அந்த பேரில் அது வினாக்கட்ட வேலை அது இரவு செய்யலாமே அது அந்த வேலையில செய்யலாமே அப்போ பகல் அதை செஞ்சு இதை செய்ய வேண்டியானே பகல் அந்த டிசைனை வெட்டி போட்டப்பா இரவு இதை செஞ்சிருக்கலாமே இது ஏதோ இங்க சாமான் தூக்கி கதைப்பீங்களா அதான் கதைப்பீங்க மேலே இது ஒரு வேலை சின்ன வேலை நடக்கல இந்த வேலை நடக்கணும் இதை நான் ஒட்டாம கீழே வந்தால் பெயிண்ட் விளையாடுறோம் கீழையும் வேலை முடிக்கல அது மேலையும் வேலை முடிக்கல அப்ப நான் இதை முடிச்சுட்டு வந்தேன்டால் இந்த பக்கத்தால பெயிண்ட் விளையாடுறக்கி கொண்டு அப்படியே கீழே கொண்டு போயிடலாம் நீங்க அங்க வேலை முடிச்சுட்டேன் இங்க வேலை முடிச்சுட்டேன் அடுத்த மாடியும் வேலை முடிச்சுட்டேன் அந்த லைனால வரைக்கும் அப்படியே வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரலாம் தானே எந்த அந்த கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வேற எந்த வேலை ஆடுறோம் அந்த அந்தந்த இடத்துக்கு போத்தவே இல்லை எந்த இடத்துக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு வேலை ஆடுற மேலே போத்தவே இல்லை இங்கேயும் பெயிண்ட் அடிச்சால் ஒரு வேலை ஆடுற மேலே போத்தவே இல்லைன்னு சொல்லுங்க மேலே ஆற போயிட்டுன்னு சரி சொல்லுங்க அப்போ இப்போ கண்ணாடியை உடச்சி போடுங்க சுவரை தட்டி கட்டி அதை முட்டை முட்டு உடச்சி போடுங்க வேலை ஆடுற மேலே விட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வேலை இல்லைன்னா வேணும் விடுவான் சரி இப்ப நீங்க நாளைக்கு வந்து அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்களுக்கு இதை சாமான் எடுத்தாரு இதை முடிச்சு போட்டு கீழே இறங்கும் ஒரே அடியா நாளுக்கான பண்டிகை 6ஆம் தேதி கல்யாணத்துக்கு நீங்களும் வருவீங்களா நீ
கல்யாணம் ஆட்டம் தான் வெல்கம் டான்ஸ். அப்ப நீங்க யோசிக்கணும் எல்லாத்தையும் முடிச்சாதான் விட்டு அடிக்கலாம். அண்டை காலையில வந்து அடுத்த நாள் தான் போறான். அண்டை காலையில வந்து அடுத்த நாள் தான் போறான். நீங்க அப்படியே வச்சு அங்க முள்ளது போய் அப்படி இரவு போக கணக்கு சரி வராது. இரவு நீங்க இரவு போய் 2 இரவு போகலாம். அதுல அடிபடியே போகலாம். இரவு எப்படி உங்களை மனம் பெற இங்க நின்றால் ஆட்டங்கள் பாட்டங்கள் அது நினைப்பம்பலா இருக்கும். நீங்க விடிய போண்டால் தெரியுமடா சாமன் சாமா எங்கேண்டா தெரியும். 3-4 மணி 2 மணி 1 மணிக்கெல்லாம் தெரியும் வந்தால். அப்ப அதை முடிச்சு அதை முடிக்கணும்னு சொன்னானே. இப்ப சரி இப்ப ஒரு கைக்கு நாளைக்கு இது முடிஞ்சு இதுவும் முடிச்சிடலாம் இல்லையா? வட்டி கொங்கிட்ட போட்டு விட்டா எந்த அடுத்த நாள் தான் மாவு விட்டலாம். அந்த ஒட்டி விடுறது ஒட்டி விட்டா நல்ல மண்ணு இல்லாட்டி காயில அப்புறம் அவனோட டிலே பண்ணுவான். அப்புறம் அதுக்கு நாள் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தங்கமாப்பா ஒவ்வொரு நாளும். நாளைக்கு அதை ஒட்டுவோமா? நாளைக்கு அந்த ஒட்டுறதுக்கே இந்த அந்த அந்த இந்த காலத்துல வரும். கீழே காலத்துல வரும் இல்லையா? நடக்கும் இல்ல நான் சொல்றேன் இந்த அகலமா தான் போடணும் இல்லையா? அப்பதான் அந்த வட்டி பம்பு இறக்கலாம். என்றால் ஒடுக்கமா போட்டா அதான் இப்ப இப்ப நான் சொல்ல இப்ப இந்த இந்த தூண் மற்றது இந்த இந்த மாவட்டக்கல்ல இதையே போட்டுவிடுவோமா? இதை போட்டு சைட்டுக்கு அந்த கருப்பை கொடுத்துருவோம். அப்ப சைட்டுக்கும் அதான் சரி அது கேட்டு ஆகட்டும். ஓகே சரி சரியா. அப்ப நாளைக்கு எனக்கு இதையும் ஃபினிஷ் பண்ணி போட்டையா. அப்புறம் அங்கால போறேன். அது இதுக்கு ஒரு அளவு பார்க்கணும். இதுல வழக்கம் என்னடா புதுக்கு கண்ணாடி தான்டா. கண்ணாடியா படம் முடிஞ்சு வாயில மண்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாரீங்க. ஒரு வரைக்கும் ஆட்டா மாடல் வந்துட்டு ஒன்றும் செய்யல. அப்ப கட்டும் கட்டியா இதுல ஒரு கட்டும் போடல. நாங்க சொல்லி கொண்டு இல்ல திடீரென மழை கொழும்பு சைடுல இந்த மழை நினைக்கிறது. அங்க கட்டு போட்டோம் கண்ணாடி பிட்டிக்கு தண்ணி ஒரு இடம் போயில. கொழும்புல மழைண்டா பேய் மழைடாப்பா. அங்க தண்ணி சல்லவே இல்ல. கட்டு போட்டாச்சு அங்க பேஞ்சா படம் கண்ணாடி இப்படி கண்ணாடி ஒரு இல்லாட்டி நீரை சீட்டை வண்டி அடிச்சு என்ன இது? அது ஒரு 5 வருஷம் கிடக்கும். இல்ல இல்ல இது கிடக்குமா? அதான் நான் தெரியாம எடுத்தேன். இதுக்கோ அதுதான் கண்ணாடி பண்ணி போடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்னன்னா டெம்பர்ட் கிளாஸ் இல்லை போடணும். அப்போ டெம்பர்ட் பண்ணி எடுக்க அதுக்கு ஒரு 10 நாள் திருப்பி செல்ல போகும். டெம்பர்ட் பண்ணி வேற சொன்னாங்க. அதுவுமே இது நாங்களோட ஆகலை எப்படி இருந்து எப்படியும் இதில் நீங்கள் வச்சம்மா இல்லாட்டிதான் சீக்கிரம் நாங்களே இப்ப கூட குறை எடுத்து போட்டு விட நாளைக்கு நாங்கள் எடுத்து பட்டி விட அவன் நாளைக்கு வந்து இல்ல இது காணாது எல்லாம் கூட்டிட்டு. ஆனா கண்ணாடியை போட்டா கணக்கு கிடைக்கும். இல்ல கிளாசிக் கண்ணாடியை போட்டா இந்த மாதிரி பாவனை கண்ணாடி போட்டா கிடக்கும். கண்ணாடி நடந்தே தெரியலாம். கண்ணாடி கிடக்கும். கண்ணாடி கொண்டுமா கண்ணாடி போட்டா ஒரே செலவோட ஒரு இது ஒன்று மினக்கடாது. திருப்பி ஒரு 5 வருஷம் 2-3 வருஷத்துல திருப்பி கலாட்டி நோய் இருக்கணும். டைம் தானே பிரச்சனை கிடக்கு. கண்ணாடி அந்த மொத்தத்தில் இருக்கும். கதவு மொத்தத்தில் இருக்கும். இது கொஞ்சம் மொத்தம் குறைவு. அந்த மொத்தத்தில் தான் ஒரு மாவல் கிணத்துக்கு இந்த மாவல் கிணத்துக்கு இப்படி லெவலான வழியாகும் இல்லையோ? அதாவது இறங்கி கொண்டுங்களா? இறங்கினா அப்புறம் தண்ணி அளிக்கும். சிக்கன் வைப்பாங்க. இல்லை நிறைய லெவலாக நிற்க வர்றேன். இப்படி இப்படி லெவலாக இது இப்போ இறங்கி நிற்கிறாங்க. லெவலாக நிற்க வர்றேன். லெவலா சாத்தியப்படா. அதுக்குதான் செட் பண்ணி எடுத்த எல்லாம் ஒரே மட்டமா. இது அதுக்காக பூசி எடுத்த ஒரே மட்டமா.
பதிச்சு தான் பண்றது ஏன் தண்ணி இந்த வாட்டம் மிஞ்ச எல்லாம் பதிச்சு தான் நட்டு எங்க கொழுப்பு பார்க்கணும்னா மிஞ்சி கொழுப்பு தான் முடியல மிஞ்சி இதை பாருங்க கண்ணாடி மிஞ்சி பாருங்க ஒரு மாவல் கிழமை வச்சாலே உங்களுக்கு மிஞ்சி மேல வந்துடும் உங்களுக்கு கேட்டினுக்கு 4 வேணுமாமா அவ்வளோ 4 வேணும் ஆனா 4 மாவுல் கேட்டு இல்லை என்னைக்காக தான் கேட்குறேன் ஒரு பீஸ் 2 பீஸ் 3 பீஸ் 4 பீஸ் 5 பீஸ் 6 பீஸ் 11 12 13 14 15 பதினெட்டு 19 20 21 அதுல என்ன சத்தங்கள் டொக்கணும் இந்த மாவன் சத்தங்கள் செய்த இடங்கள்ல முந்த மொத்தமாக கேட்கின்றாங்க வெயிலத்துக்கு எழுப்பி போடும் வெயில் வரையில்ல இது நீங்கள் வச்சதோ கேக்கு கேக்கு இதே சனதான் கூட கேட்கறது இல்லையோ புழுங்குது பாருங்க தட்டின்னு பாருங்க தட்டின்னு போகுது கேட்கு அதில் கேட்கு கேக்கு எதுல இதுலேயும் கேட்கு சைட் துண்டு மால் கூட இல்லை தண்ணியை தட்டி பார்த்தோம் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே சரி நீ அதை கலர் பாப்ப நீ இதை பார்த்துன்னே இந்த மாவு கலராதா இப்போ நான் அடிச்சதே கலரா ஏஞ்சிருக்காங்க உங்கரி இப்போ இது சீமெண்ட் போட்டல அடிச்சேன் சீமெண்ட் அடிச்சு போட்டு பிஞ்சி எவ்வளோ பாய் தான் தெரியுமா சீமெண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் போட்ட இங்கே கொடுத்து விட்ற மாட்டாக்கா பின்ன சீமெண்ட் தான் பார்த்து போட்டு எடுத்து இதுலாம் கொடுக்கலாம் இப்போ இது முடிஞ்சா பெரிய வேலை முடிஞ்சா இங்கே பட் கரானே அதுக்கு ஒரு நீட்டாக வேலை பார்த்துக்கணும் அந்த இதை இது இந்த தண்ணி போறது இங்கே இப்போ தண்ணி போய் நிற்குதுப்பா தண்ணி போகிற வைப்பு இருக்கு இல்லை அதை இழுத்து அடைக்கணும்ப்பா அப்படி இல்லை இழுத்து நீங்கள் சீமெண்ட் வைக்கணும் தானே இல்ல நீங்க அங்க ஸ்க்ரூ வச்சு பூட்டவே இல்ல வேணும் இங்க வாரது வைக்கணுமோ இது அடைக்கணும் அடைக்காடி அந்த சைட் அடையலாம் எவ்வளோ இப்போ சீமெண்ட் அங்க பைப்பு திரும்ப போடும் இல்லை எடுத்து வச்சு கொண்டோமே இங்க வச்சு கொண்டு இதுல ஒரு ஓட்ட போட்டு அதுக்கு தான் அன்றைக்கு ஸ்க்ரூ போட்டப்ப உயரம் காணாம இல்லை விட்டு போட்டோம் உயரமா 7 வரைக்கும் போட்டோம் ஸ்க்ரூ எப்படி செய்யுங்க அந்த ஏணி மாதிரி கைத்துல கட்டி போட்டு கைத்துல கட்டி போட்டு போகண்டோ ஓய் மாவுல மேல இதுல போட்டுக்கலாம் இந்த ரயிலுங்க அடிக்கணும் செஞ்சுக்கலாம் விட்டோம் என்ன உயரம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களோ நான் சொல்றேன் கயிறு நடக்க உங்கள்கிட்ட கயிறு இருந்தால் 2 தடியோ பலையில வச்சு கட்டியோ ஆள் ஏறி இருக்கக்கூடிய மாதிரி கட்டுறது போன்ல பாக்கல இந்த வெயின்ல மடி கட்டிவிட்டும் கட்டுறது கட்டிவிடுங்க இந்த ஒரு இதுல இருந்து கைத்த விட்டு இதுல இருந்து இது தாங்காதப்பா இது பிடிங்கி கொண்டு போயிடும் இது அப்படி தாங்காது 4 பேர் 2 கொண்டு 2 பேர் கைத்த பிடிக்க 2 பேர் பிடிக்கிறாங்க பிடிக்கலாம்ப்பா நின்ற இல்ல போடுற நான் போட்டுதான் சரி அப்படி வேணா இப்பதான் பிள்ளை காட்போட்டு காய்ச்சது காட்போட் பட்டின்னு சொல்லி தலைவர விஷயமா போகுது இந்த வால் சேர்த்தா இந்த கொண்டே பொட்டிக்க போட்டு கொண்டே சுருளை கொண்டு போய் போட மாட்டேன் அதெல்லாம் கொண்டு போடுவோம் பிரச்சனை அந்த வேலை ஆணி போடுறதுக்கு அப்புறம் ஜக்காட்டம் ஏன்னா தண்ணி போற சரியா ஒழுங்க பாங்க எல்லாத்தையும் சீறி பாய்ஞ்சு இருக்கும்ல இல்ல அது நீங்கள் பைப்பஞ்சா விட்டு ஸ்க்ரூ பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் சீமந்த போட்டு வச்சிருக்கீங்க படம் முடிஞ்சு இது என்ன மாதிரி விட்டுவோம் ரவுண்டா விட்டுவோம் இப்போ பொட்டியா விட்டுவோம் நம்ம ரவுண்டா வளர்ச்சி நாங்கள் கொண்டு வாங்க பட்டியாட்டுங்க பட்டியா இல்லையா ரவுண்டாக மாவுளா கட்டின மாவுல அங்கடா மாவுல ஒன்று கையில கொண்டு கேட்டின் மாவுல அதுக்கோ அதான் உங்களுக்கு ரவுண்டா வளைச்சி வருது இல்லை பெட்டியா வெட்டி வருது ரவுண்டா போட்ட முடியா இருக்குண்ணே இது என்ன செய்யும் வளைவு சரியா வளைவா இருக்கும் தம்பி கீழே போங்கடா கூப்பிடுறா வெட்ட காட்டுக்கு எப்படி வெட்டு பாருங்க
இப்படி வெட்டினா வட்டமா வரும். இப்படி வெட்டினா வட்டமா வரும். பொறுமை பொறுமை. உடம்பட்டு தான். ஓகே, இப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்றைய தினம் என்ன சொல்கிறது, பிஸி என்ற அலையிறவு தான் வீடியோஸ்மாக ஹைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ பெம்பலாக்கா வச்சு அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்போ கிடக்கிட வீடியோவில் கல்யாண கதையில் ரெண்டு ஹைக்கிறாங்களே, என்னடா அப்போ ஒன்றும் விளங்குது இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. வந்து ஒரு சரியான ஒரு அப்டேட்டை கொடுப்போம். என்ன தம்பி? நாளைக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்போம். யாருக்கு கல்யாணம், இப்போ கல்யாணம் ஏதாவது இப்போ கல்யாணம் இல்லை 20 வருஷம் இருப்பியோ நீ முன்ன உயிரோட? சரியா அது அவன்டே ஜெயந்தனாண்டேடா. ஓ ஜெயந்தனாண்டு அது அப்போ என்னண்டால் போனது வீட்டு. சரியா பாபு. அப்போ ரைட் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.